கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 4ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வன்மம் என்பது கோபம், எரிச்சல். இன்று அநேக கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், தற்கொலைகள் இவை அனைத்திற்கும் அடிப்படையான காரணமே இந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற கோபம். அதாவது கோபம் என்றால் அடக்க முடியாத அளவிற்கு கோபம். யாரோ ஒருவரை குறித்த தவறான எண்ணங்கள் நாளுக்கு நாள் அது இன்னும் அதிகமான கோபத்தை அவர்கள் மீது உண்டாக்கி அந்த கோபம் வன்மமாக மாறி பிறகு அவர்களுடைய வாழ்க்கையையே அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முயற்சியிலே ஒரு கோபம் வருகிறதோ அந்த கோபம் வருகிற முதல் நிலையிலேயே நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த கோபத்தை விட்டு நாம் வெளியேறிவிட வேண்டும். யாருமே கோபத்தை அடக்க முடியாது. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை அடக்க முடியாது, ஆனால் அந்த கோபத்தை விட்டு நீங்கள் வெளியேற முடியும். இப்போ நம்மை நோக்கி ஒருவர் கல்லை எறிந்து கொண்டே இருந்தால் நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா கல் உங்கள் மேலே படாது. அப்படியே பட்டாலும் தரையில் விழுந்து உருண்டு வந்து உங்கள் காலில் தான் படும். ஆனால் அந்த நபர் அருகிலே வர 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 கல் உங்களுடைய தலையின் மீது விழக்கூட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதே போலதான் கோபம் தொடங்குகிற நேரத்திலேயே நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விட வேண்டும். இல்லை என்றால் அமைதியாக நீங்கள் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு எந்த சூழ்நிலை கோபம் ஏற்படுத்துகிறதோ அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் அகன்று விட்டாலே போதும், நீங்கள் முதல் நிலையிலேயே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அதிகமான கோப நிலை வன்மத்திற்கு ஏன் போகிறது என்றால் குடி மற்றும் போதை வஸ்துக்கள் மற்றும் பண ஆசை, பேராசை, பொறாமை இவைகள்தான் ஒரு மனிதனை கோபத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பல நேரங்களில் ஒரு சண்டை வரலாம், ஒரு வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் அந்த முதல் நிலையிலேயே அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ நீங்கள் அந்த கோபத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அடுத்தடுத்து நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இன்னும் கனமான வார்த்தைகளாக மாறும். அந்த கனமான வார்த்தைகள் இன்னும் சாபமான வார்த்தைகளாக மாறும். அந்த சாபமான வார்த்தைகள் அடுத்த அடிதடியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இது கடைசியிலே ஒரு மிகப்பெரிய பிரிவையோ பிளவையோ உண்டாக்கக்கூடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா இன்று ஒரு அருமையான எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். நாம் மிக மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காசுக்காக யாரும் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இன்று மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே அதற்கு அடிப்படையான கோபத்தை நம் உள்ளத்திலே அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் அதை விட்டு நாம் தள்ளியிருப்போம். எப்பொழுதும் கடவுளுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சமாதானம் ஒன்றே நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட்டால் கடவுள் நிச்சயமாகவே அதற்குரிய சூழ்நிலைகளை நமக்கு அருமையாக உருவாக்கி கொடுப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே நாங்கள் எப்பொழுதும் சமாதானத்தை தேடி சமாதானத்தை எங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நன்மையாக இந்த வருடத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று உமது வல்லமையுள்ள கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் நாம் பெற்ற இந்த அறிவுரை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை மாத்திரமே நாம் தேடுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை அருமையாய் எல்லாவற்றிலும் வளமுறச் செய்வார். ஆமேன். God bless you.